ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். விஜய் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த தேர்தல் தன்னுடைய பிரச்சாரத்திற்கு அனுமதி கேட்டும் ஒரு 6 அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற புகார் கடிதத்தோடு இன்றைக்கு தலைமைச் செயலகம் சென்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை சந்தித்து ஒரு புகார் கடிதத்தை கொடுத்திருக்கிறார். ரொம்ப நேரம் கழிச்சு தான் அந்த புகார் கடிதமே கிடைச்சது. அந்த அளவுக்கு சீக்கிரட்டா வச்சிருந்தாங்க. இந்த புகார் நியாயமானதா? விஜய் தன்னுடைய பரப்புரைக்கு திமுக சதி செய்கிறது. அதுவும் அவர் வெளியிட்ட அறிக்கையே நேற்று ஒரு காபந்து அரசாக இருக்கக்கூடிய திமுக சதி செய்கிறது, பிரச்சாரம் செய்யக்கூட அனுமதிக்க மாட்டாங்க, திடீர்னு ஒரு பள்ளம் தோண்டி வைக்கிறாங்க, அப்படியான குற்றச்சாட்டுகளை நேற்று முன்வைத்திருக்கிறார். இன்றைக்கு தலைமைச் செயலகம் போயிருக்கிறார். என்ன நடந்தது இன்றைக்கு தலைமைச் செயலகத்தில்? விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் கட்சிக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் திமுக தான் காரணம். மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்த பிறகு தேர்தல் ஆணையம் தான் எல்லாத்தையும் தீர்மானம். தேர்தல் ஆணையம் கையில தான் நடத்தை விதிமுறைகள், ஆட்சி அதிகாரம் எல்லாமே அவங்க கையில தான். இப்போ அண்ணாமலை சொன்னாருன்னு சொல்லி கரூர் உள்ளிட்டு பல மாவட்டங்களுடைய போலீஸ் ஆஃபீஸர் கலெக்டர் எல்லாம் மாற்றிருக்காங்க, தொடர்ந்து மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது பெரம்பூரில் இவருக்கு பிரச்சார கூட்டத்துக்கு அனுமதி தரல அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அப்படி ஒரு அறிக்கை விடுறாரு, ஃபாசிசன்றாரு, இப்படிலாம் பேசுகிறாரு. இதுக்காக தான் இன்றைக்கி அர்ச்சனா பட்நாயக தலைமை செயலகத்துக்கு பார்க்க போயிருக்கிறாரு. அங்கேயும் இவர் அந்த மாதிரி சினிமா நடிகரை பார்க்க வந்த கூட்டத்தில் ஒரு போலீஸ்காரருக்கு கை உடைஞ்சதா கேள்வி. அவரை மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. இவர் இந்த மனுவில் என்ன கேட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் 6 IAS மற்றும் IPS அதிகாரிகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல டிஜிபி வெங்கட்ராமன், அடுத்தது கமிஷனர் ஆஃப் போலீஸ் சென்னை அருண், அடுத்தது ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் மகேஸ்வர் தயால் IPS, அடுத்தது டிஜி ஏடிஜிபி ஆர்ம்டு போலீஸ் டேவிட்சன் தேவாசீர்வாதம், அடுத்தது ஐஜி ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸ் செந்தில் வேலன். இவங்களை மாற்றணும். பாலாநாகதேவி. அதுக்கு பிறகு பின்னாடி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, செக்ரட்டரி பப்ளிக்கு, செக்ரட்டரி 1 to the ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர், ஃபினான்ஸ் செக்ரட்டரி, இவங்களே மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட மொத்த தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய தலையில் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளையும் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இவர் சொல்கிற லாஜிக் படி பார்த்தா இவங்க மட்டும்தான் திமுகவுக்கு சப்போர்ட்டா, கீழே இவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய கலெக்டர்களோ அல்லது எஸ்பியோ மற்ற அதிகாரிகளோ செக்ரட்டரிஸோ அவங்கெல்லாம் திமுகவுக்கு ஆதரவு இல்லையா? அப்போ இவர் சொல்கிறபடி பார்த்தா கேரளா அல்லது கர்நாடகா, ஆந்திரா அங்கேருந்து தான் அதிகாரிகளை கொண்டு இங்கே போடணும். இப்படி ஒரு கேள்வினா ஒரு யூபியில இருந்து கூட வர இப்போ வெஸ்ட் பெங்கால்ல பண்ணிட்டு இருக்கிறாங்க. யூபியில இருந்து IAS அதிகாரிகளா இங்கெல்லாம் கொண்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணினாதான் விஜய் சமாதானம் அடைவாரா அப்படின்னு தெரியல. இதுல செந்தில் வேலன் அதிகாரி விடுமுறையில் இருக்கிறாரு. அவரு கூட இப்ப இந்த இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சேர்த்திருக்காங்க. விடுமுறையில் இருக்கிறவர் எப்படி வேலை செய்ய முடியும்? ஃபோன் பண்ணி அன்றாடம் அவர் கீழே உள்ள ஆஃபீஸர்ஸ்க்கு உத்தரவு போட முடியுமா? அது கூட அவங்களுக்கு தெரியல. அப்போ அந்த அரண்டவங்கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்ற மாதிரி யாரை பார்த்தாலும் தீயசக்தி திமுகவா தெரியுது. இப்போ அர்ச்சனா பட்நாயக் இதுக்கு நடவடிக்கை எடுக்கலன்னு வைங்க, அவங்க கூட தீயசக்தி திமுகவின் ஆளுன்னு சொல்கிறதுக்கு விஜய் ஆட்கள் சொன்னாலும் சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வெளி மாநிலங்களில் தான் கூட்டிகிட்டு வரணும். கூட்டிகிட்டு வந்தால் தான் தாவேக்காவை இங்கே பண்ண முடியும். நான் கேட்குற பாயிண்ட் என்னென்னா, அதிமுக எடப்பாடி ஏதாவது சொல்லியிருக்காரா, அண்ணாமலை ஏதாவது சொல்லியிருக்காரா? அவங்க சொல்ல கோரிக்கையெல்லாம் ஏற்று மாற்றிருக்கிறாங்களே தவிர எந்த எதிர்கட்சியும் தேர்தல் ஆணையம் பிஜேபி அப்படி விட்டுருமா? ஒரு பேசிக்கான திமுகவுக்கு சாதகமாக செயல்படுவதற்கு தேர்தல் ஆணையத்தை விட்டுருமா? அப்போ பிஜேபியினுடைய இன்ட்ரெஸ்டே அதில் இருக்கும் பொழுது தாவேகா மட்டும் தனியாக பெரம்பூரில் குழியை தோண்டி அங்கே முடக்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு சர்வதேச சதி நடக்குது, CA எல்லாம் சம்மந்தப்பட்டு குழி தோன்றதுக்கு வேலை பார்க்குறாங்கன்ற ரேஞ்சுக்கு பேசுகிறாங்க. அதனால் நம்ம தற்கொலைன்னு சொல்ல வேண்டாம், கொஞ்சம் அந்த தேர்தல் ப்ராசஸ்ஸு ப்ரோட்டோக்கால் என்னன்னு புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்கிட்டு போட்டி போடுங்க அப்படின்றத நம்ம சொல்லிக்குவோம். விஜய் புகார் கொடுத்த மனுவில் எந்தெந்த அதிகாரிகளை மாற்றணும்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. எல்லாமே தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க.
அதில் வந்து சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அதில் வந்து நிதித்துறை செயலாளரையும் மாற்றணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. நிதித்துறை செயலாளருக்கும் இந்த தேர்தல் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஒருவேளை விஜய் அப்படி நினச்சிருப்பாரோ, நிதித்துறை செயலாளர் தான் மக்கள் ஓட்டு போடுறதுக்கு வந்து பணம் கொடுக்குறது அவர் டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு நினச்சிட்டாரா என்னன்னு தெரில. இப்படி ஒரு கேலி குத்தான கோரிக்கையெல்லாம் வந்து கொடுத்துருக்கிறாரு. விட்டா இவர் வந்து அர்ச்சனா பட்நாயக்கு, ஏன் ஞானேஸ்வர் அவரை கூட வந்து மாற்றணும், ஏன்னா இதே புகார் மனுவை டெல்லிக்கு அனுப்பியிருக்காங்களாம், அதனால் அவங்கள கூட மாற்றணும் அப்படின்னு கேட்டால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து அரசு அதிகார நடைமுறை பற்றிய இந்த அறிவு என்பது வந்து பலரும் சொல்வது போல் ஒரு தற்குறித்தனமாக தான் இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம், நேற்று வந்து அப்துல் கலாமினுடைய ஆலோசகர் பொன்ராஜ் வந்து தாவேகா பெண்களை தவறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அது புகார் கொடுக்கறதுக்காக போகிறாரு. அந்த புகாரில் வந்து படித்து பார்த்தீங்கன்னா மொட்டையாக வந்து இந்த மாதிரி திமுக ஆதரவாக செயல்படுகின்ற பொன்ராஜ் எனது தங்கைகள், அக்காக்கள், அம்மாக்களை எல்லாம் தவறாக பேசிவிட்டார், அவர் மீது நடவடிக்கை எடுக்கும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு ஒரு புகார் கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து எக்ஸ் தளத்துலையும் வெளியிட்டிருக்கிறாரு. இதில் அந்த பொன்ராஜ் வந்து எந்த சேனலில் பேசினார், அதனுடைய தம்ப்நெயில் என்ன, ஹெட்டிங் வந்து என்ன, எத்தனாவது செகண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு, என்ன கான்டெக்ஸ்ட்டு, அந்த யூடியூப்பினுடைய யூஆர்எல் வந்து என்ன, அது யாருடைய சேனலு, ஆங்கர் வந்து யார், இப்படி எதையும் அதில் குறிப்பிடாமல் மொட்டையை நான் பாட்டுக்கு சொல்கிறேன், நீ தேடி கண்டுபிடிச்சி ஆக்ஷன் எடுத்துக்கோ அப்படின்ற முறையில் அதை வந்து கொடுத்துருக்காரு. அப்புறம் எல்லாரும் சொன்ன பிறகு அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து எக்ஸ்தலத்தில் வந்து இது தூக்கிட்டார். இதுதான் இவருடைய வந்து லட்சணம். அப்போ ஒரு புகார் கொடுக்கறதுக்கே இன்னும் இவங்க கற்றுக்கல அப்படின்னு சொன்னால், இவங்க மக்களுடைய புகாரெல்லாம் கேட்டு முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்து எப்படி வந்து ஆட்சியை நடத்த போகிறாங்க, என்ன கிழிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல. அடுத்தது இந்த மனுவில் வந்து தேர்தல் கமிஷனுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாரு. அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை எல்லாம் குறிப்பிட்டு அதன்படி என்ன செய்யணும், செய்யக்கூடாது, என்ன அதிகாரம் இருக்குது, இல்லை என்னெல்லாம் இவங்க வந்து மீறுறாங்க அப்படின்லாம் சொல்லி கிளாஸ் எடுக்கிறாரு. அடுத்தது வந்து விஜய் கட்சிக்கு வந்து எஸ்ஓபி போட்டிருக்காங்க இல்லையா, அந்த எல்லா கட்சிக்குமே எஸ்ஓபி கரூர் ஸ்டாம்பேடுக்கு பிறகு அதை எதிர்த்து வந்து ஹைகோர்ட்டில் இவங்க வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கினுடைய விவரங்களை வந்து டாக்குமெண்ட்டாக இதில் இணைப்பாக வந்து சேர்த்துருக்காரு. அதை எதுக்கு சேர்த்துருக்கிறாரு அப்படின்னு தெரியல. இல்லை, அதுதான் இன்னும் 3 வாரம் அரசு தரப்புல பதில் அளிக்கிறதுக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவிட்டுருக்குறாங்க. இப்போ அது கேஸ் இருக்கிறதுனால அதுலேருந்து எங்களுக்கு விலக்கு வேணும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கிறாரா என்ன அப்படின்னு தெரியல. இப்போ விஜயை பொறுத்த வரைக்குங்க, அவர் வந்து என்ன நினச்சார் அப்படின்னா, சினிமா விட்டு வந்துட்டோம், கொஞ்சம் மக்கள் முன்னாடி கொஞ்சம் டாட்டா பை பை காமிச்சிட்டா அடுத்து வந்து சீஃப் மினிஸ்டர் சேரில் உட்கார போகிறோம் அப்படின்னு தான் அவர் நினச்சார். இடையில இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் எல்லாம் தாண்டி ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு வீட்டை விட்டு வெளியே வர வேண்டியிருக்கு, ஃப்ளைட்டில் பறக்க வேண்டியிருக்கு, மக்களை சந்திக்க வேண்டியிருக்கு, போலீஸு கமிஷனரில் போய் புகார் கொடுக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் அவருக்கு வந்து கடுமையான எரிச்சலாக இருக்குது. ஆமாம், அவர் முதல் மாநாட்டிலே அதை சொன்னார் இல்லைங்களா, நம்ம ஆட்சியை பிடிச்சிருவோம், இருந்தாலும் நம்மளோட சிலர் கூட்டணிக்கு வருவாங்க இல்லையா, அவங்களையும் நம்ம வந்து ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு அவருக்கு அது டே 1லே அந்த மனநிலையில தான் இறங்கினார். அதனால இதெல்லாம் வந்து ஒரு கொசு தொல்லை மாதிரி அவருக்கு இருக்கு. இதெல்லாம் ஒரு முதலமைச்சராக இதெல்லாம் செய்யணுமா, நான் எவ்வளவு தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்ற முறையில் தான் இது வந்து நடக்குது. சென்னை மாவட்டத்தினுடைய தேர்தல் ஆணையரான குமர குருபரன் வந்து தாவேகாவை காரி துப்பிட்டார். இப்போ தேர்தலில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க, அல்லது தெருமுனை கூட்டம் நடத்துகிறீங்க, பொதுக்கூட்டம் நடத்துகிறீங்க, ரோட் ஷோ பண்ணுறீங்க, எதாக இருந்தாலும் அந்த சுவேதா போர்ட்டலில் அப்ளை பண்ணால் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணால் அவங்க வந்து உங்களுக்கு ஓகே சொல்லுவாங்க. அப்ளை பண்ண பிறகு உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு என்ஓசி வரணும். பொதுக்கூட்டத்துக்கு மேடை இது மாதிரிலாம் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்லேருந்து அவங்க ஒரு என்ஓசி கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்துட்டா வந்து ஆர்ஓ அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துருவார். இது ஒரு 2-3 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். நிறைய பேர் கேட்குறாங்க, கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ இந்த விஜய் கட்சிக்காரங்க பெரிய அறிவாளின்றதுனால டைரெக்டாக மனு கொடுத்தாங்களா என்ன அப்படின்னு தெரில. அவர் அப்படித்தானே வந்து சொல்கிறாரு, நேரடியாக வந்து பேப்பரில் மனு கொடுத்துட்டு எனக்கு கொடுங்க அப்படின்றாரு. இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, நீங்கள் போர்ட்டலில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அதான விதி. ஆமாம்,
இல்லை இருந்தாலும் இவங்க வந்து கடவுள் மாதிரி இல்லை. மற்றவங்களுக்குலாம் நீங்கள் பக்தர்களுக்கு ஒரு விதி போட்டுக்கலாம், கடவுளுக்குன்னு ஒரு விதி போட்டிங்கன்னா கடவுள் அதை மதிக்க மாட்டார்ல. இப்போ பெரம்பூரில் அவர் விஜய் அவருடைய எக்ஸ் பக்கத்தில் போட்ட பதிவுலேயே அதை குறிப்பிட்டிருக்கிறாரு. பெரம்பூரில் கூட்டம் நாளைக்கு வந்து அனுமதி வந்து கேட்டிருக்கிறோம், உடனே பாருங்க பள்ளம் தோண்டி வச்சுட்டாங்க, இது திமுக சதி அப்படின்னு வந்து சொல்றாரு. அது வந்து தவறு தானே, அப்படி செய்யக்கூடாது இல்லையா? இது வந்து இந்த கான்ஸ்பிரசி தியரி இருக்கு இல்லையா, விஜய் கட்சியும் இந்த சதி கோட்பாடுகளையும் பிரிக்கவே முடியாது. அவங்க கட்சி ஆரம்பித்ததுலேருந்து கரூர் சம்பவத்துக்கு பிறகு இன்றைக்கி நீங்கள் ஜனநாயகத்தை தடை செஞ்சது திமுகன்ற வரைக்கும் இந்த கான்ஸ்பிரசி தியரி தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பெரம்பூரில் வந்து அந்த மெட்ரோ வாட்டர் சப்ளையில் ஏதோ ஒரு லீக் ஆகிருக்குன்னு சொல்லி அதை சரி பண்ணுவதற்காக குழியை தோண்டி சரி பண்ணி எல்லாம் மூடிட்டாங்க. ஒரே நாளில் நடந்திருக்கு. அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இதை வந்து அதாவது வந்து ஸ்டாலின் வந்து அவர் வீட்டிலேருந்து யோசிச்சிருக்காராம், பெரம்பூரில் விஜய் போட்டி போட போகிறாரு, அங்கே வந்து பேச போகிறாருன்னா எப்படி தடுக்கிறது, உடனே ஃபோனை போட்டு அந்த மாதிரி கார்பரேஷனில் இவங்க பிரியா மேயர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி குழி தோண்டி விஜய் பிரச்சாரத்தை எப்படியா தடுத்துருங்க. இது எவ்வளோ கேலி குத்தா இருக்குது. இது அன்றாட கார்பரேஷனில் நடக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் எனக்கு எதிராக நடைபெறுகின்ற சதி அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு நோய்க்கு ஆட்பட்டிருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியும். உண்மையில் என்ன நடந்துச்சுன்னா, அவங்க கேட்ட அந்த இடம் வந்து 3000 பேர் வருவாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3000 பேர் அங்கே கூட முடியாது, அது வந்து ஒரு தெருமுனை கூட்டம் நடத்துவதற்கு உரிய பகுதி தானே தவிர 3000 பேர் கூடக்கூடிய அளவுக்கு பெரிய கூட்டம் அங்கே கூட முடியாது. இதற்காக இன்னும் அதிகமாக கூட்டம் வந்துட்டா இன்னொரு ஸ்டாம்பேடுக்கு வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி அனுமதி மறுத்திருக்காங்க. பொதுவாக எலெக்ஷன் அறிவிச்சிட்டாலே அதிகார வர்க்கமாக இருந்தாலும் சரி, போலீஸாக இருந்தாலும் சரி, எந்த எதிர்கட்சிகளையும் பகச்சிக்க மாட்டாங்க. ஓகே, ஏன் வெங்கட்ராமன், டிஜிபி வெங்கட்ராமன், கமிஷனர் அருண், டேவிட்சன் தேவாசீர்வாதம், அவர் ஐஜி செந்தில்வேலன் இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை, அவர் லீவ்ல போயிருக்கிறாரு, ஆனாலும் அவர் தான் ஆப்ரேட் பண்றாரு அப்படின்னு ஒரு பட்டியலே போட்டிருக்காங்களே. இவர் குமரகுருபுரன் வரைக்கும் இவங்க எல்லாருமே திமுகவுக்கு ஆதரவா இருக்கிறாங்க அப்படிதான் சொல்றாரு. அதான் நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா, எலெக்ஷன் அறிவிச்சாலே அதிகாரிகள் வந்து எதிர்கட்சிகளை பகச்சிக்க மாட்டாங்க. ஏன் பகச்சிக்க மாட்டாங்கன்னா, நாளைக்கு யார் ஆட்சிக்கு வரப்போறாங்கன்னு தெரியாது. அது ஒரு கால் வந்து விஜய் கூட வரலாம், அல்லது எடப்பாடி கூட வரலாம். அதனால் அவங்க கூட்டம் பெர்மிஷன் கேட்குறாங்க, அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா அதற்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுப்பாங்களே தவிர எதிராக போக மாட்டாங்க. இது வந்து பொதுவாக தேர்தல் அறிவிக்கும் போது அதிகார வர்க்கத்தினுடைய நடைமுறை இல்லை. இப்போ அது ஆளுங்கட்சிக்கு ஒரு காபந்து அரசாக இருக்கும் பொழுது அதுக்கு ஆதரவாக செயல்படுறாங்கன்றது தானே குற்றச்சாட்டு. அப்படி செயல்படுவதற்கு வாய்ப்பே. காபந்து அரசுன்றது வந்து ஒரு நேம் சேக்குக்கு இருக்கிற அரசே தவிர உண்மையான அதிகாரம் வந்து தேர்தல் ஆணையம் தான். இப்போ வெஸ்ட் பெங்காலில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து ருத்ரதாண்டவம் ஆடுது. அங்கே கிட்டத்தட்ட 600 அதிகாரிகளை மாற்றிருக்கிறாங்க. மம்தாவை உண்டு இல்லைன்னு பண்ணணும் அப்படின்றதுக்காக தேர்தல் ஆணையம் என்றது பிஜேபியினுடைய கைப்பாவை தானே. இப்போ விஜய் கோவப்படுறதா இருந்தால் பிஜேபி மேலெல்லாம் கோவப்படணும். தேர்தல் ஆணையம் பிஜேபியினுடைய கண்ட்ரோலில் இருக்கு. அப்போ அவங்க தான் வந்து நமக்கு எதிராக செயல்படுறாங்க, நமக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு பிஜேபியே பேச மாட்டேன்றாரு. அங்கேயும் இவர் வந்து திமுக தான் பேசுறாரு அப்படின்னு சொன்னால், இவர் நாளைக்கு வந்து ஆட்சி அமைக்கிறாருன்னு வைங்க, இப்போ கேஸ் சிலிண்டர் வந்து விலை உயர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னால் இதுக்கு தீய சக்தி திமுக தான் காரணம், போன டேம்லேயே அவங்க அந்த மாதிரி வந்து கடன்லாம் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க, இப்படி கண்டதெல்லாம் உளருவாரா அப்படின்னு வந்து தெரியல. ஏன்னா பிஜேபியை எதிர்ப்பதற்கு பயம் ஒன்று. ரெண்டாவது வந்து அறிவு அப்படின்ற முறையிலேயே இன்னைக்கு திமுகவுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்ற விஷயமும் அவங்களுக்கு தெரியல. ரெண்டுமே ஆப்ரேட் ஆகுது. இந்த முரட்டு முட்டாள்தனம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஆப்ரேட் ஆகிறதுனால தான் இன்னைக்கு தலைமை செயலகத்துக்கு போய் புகார் கொடுத்து ஒட்டுமொத்த தலைமை அதிகாரிகளையும் மாற்றணும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. எப்படி வந்து எதிர்கட்சிகளை வந்து அதிகாரிகள் பகைச்சிக்க மாட்டாங்களோ, இதில் வந்து ஒரு கட்சிக்கு சார்பாக அவங்க நடந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் தேர்தல் ஆணையம் அவங்கள விட்டு பதவியை விட்டு நீக்கலாம், சஸ்பெண்ட் பண்ணலாம், டிஸ்மிஸ் பண்ணலாம், என்ன வேணால், அல்லது காத்திருப்பு பட்டியலில் வைக்கலாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது இப்போ பண்ணுறாங்க. அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளோடு அவங்க பண்ண முடியும். அதனால் எந்த அதிகாரியும் தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த விதிப்படி முறைப்படி தான் நடந்துக்குவாங்களே தவிர ஒரு கட்சிக்கு ஃபேவரா வந்து நடந்துக்கவே மாட்டாங்க. இது தேர்தல் ஆணையம் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது இவங்களே இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் தேசிய செய்தி தொடர்பாளராக இருக்கிற ஃபெலிக்ஸா அவருடைய பொண்ணு வீடியோ போட்டாங்க, தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்துருச்சு, இனிமேட்டு தான் நம்மளால ஃப்ரீயா இருக்க முடியும் அப்படின்னாங்க. ஆதவ அர்ஜுனா
சிபிஐ ஆஃபீஸில் இருந்து அப்போ தான் தேர்தல் அறிவிப்பு வந்து வெளில வருது அந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை. வெளில வர்றப்பயே வந்து ரூஃபை திறக்க சொல்லி விஜய் வந்து என்ன அர்ஜுனா இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப அவர்களே ஏற்கனவே அவங்களுக்கே தெரிஞ்சது தானே தற்குறித்தனம் அப்படின்னு எந்த அளவுக்கு சொல்ல முடியும்னு கேள்வி எழுப்புறேன். ஆதவ அர்ஜுனாவும் இதையே அவர் வெளிப்படையாவே மேடைகளில் பேசியிருக்கிறாரு. தேசிய செய்தி தொடர்பாளராக இருக்கிற ஃபெலிக்ஸும் இதை அவருடைய சேனல்ல பேசியிருக்கிறாரு. இனி வந்து அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு தான், நம்ம ஃப்ரீயா இருக்கலாம், இனி பாருங்க என் தலைவன் எப்படி பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படின்னு. அப்படி இருக்கும் பொழுது அவங்க இப்படி சொல்றாங்கன்னா அதுக்கு எந்த முகாந்திரமே இருக்காதா? என்ன முகாந்திரம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ ஃபெலிக்ஸோ ஒரு பொண்ணோ அப்படி பேசுகிறது வந்து என்ன விதியோ அதை பேசுகிறாங்க. ஓகே. ஆனால் அதில் ஒரு பிரச்சனை வருது. உங்களுக்கு பெரம்பூரில் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்கலைன்னா யாரை ப்ளேம் பண்ணுறது? பிஜேபியை சொன்னால் நமக்கு ஆதாயமா, திமுகவை சொன்னால் நமக்கு ஆதாயமா? அப்போ திமுகவுன்னு சொன்னால் அப்படின்னா மக்கள் எதிர்ப்பு வந்து திமுக மேலே எதிர்ப்பு போகும் அப்படின்றதுக்காக திட்டமிட்டு பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஓகே. பிஜேபி சொன்னால் நமக்கு வந்து பிரச்சனை. ஓகே. ஏற்கனவே இவங்க பண்ணிட்டு இருக்கிற நரேஷன் அதே தான், டிஎம்கே வெர்சஸ் டிவிகே. ஆமாம், சதி. இங்கே என்ன நடந்தாலும் இந்த திமுக தான். ஒருவேளை பிரச்சாரம் கொடுத்துட்டாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் இருந்ததுனால தான் எங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, இதுவே திமுக இருந்தால் எங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு அப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்க. இதனால தான் அவங்க வந்து இப்போ விஜயோ விஜய் கட்சியோ திமுகவை சொல்வதற்கு இதுதான் வந்து காரணம். அடுத்தது இந்த இன்னைக்கு தேதி வந்து 28 அன்னைக்கு 28, இன்னைக்கு வந்து இன்னும் ஒரு சில ஒரு 3-4 வாரம் தான் இருக்கு. ஒரு 25 நாள் நாட்கள் தான் இருக்கு. 25 நாட்கள்ல வந்து மற்ற கட்சிகள் எல்லாம் பிரச்சாரம் பண்றாங்க. சீமான் பிரச்சாரம் பண்றாரு, எடப்பாடி பிரச்சாரம் பண்றாரு, பிஜேபி தலைவர்கள் பிரச்சாரம் பண்றாங்க, மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் பிரச்சாரம் பண்றாங்க, திமுக பண்றாங்க. அங்கெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் வரல, எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்து வரல. ஆனால் இவருக்கு மட்டும்தான் வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, குழி தோன்றுறாங்க, பள்ளம் தோன்றுறாங்க. இது எவ்வளோ பெரிய கேலிக்கூத்தா இருக்குது. இந்த கூட்டம்லாம் நாளைக்கு ஒரு வேளை ஜெயிச்சு வந்தால் தமிழ்நாடு வந்து எப்படி ஆளுவாங்க? ஏதாவது இப்போ வந்து இப்போ ஈரான் போர் நடக்கிறதுனால சிலிண்டர் விலை வாய்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு கூட அவர்கள் வந்து ஸ்டாலின் தான் காரணம்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஓகே. அடுத்ததா விஜய் நாளைக்கு வந்து வேட்பாளர்களை வந்து பட்டியல் வெளியிட போறாரு. அதற்காக தாஜ் கோரமண்டல், சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தாஜ் கோரமண்டலில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்க இருக்கிறதா வந்து தகவல் இருக்குது. அதனோட பின்னணி என்ன, அந்த நிகழ்ச்சி நாளைக்காவது நடக்குமா? எனக்கு தெரிஞ்சு விஜய் தனிச்சு தான் போட்டியிட போறாரு அப்படின்றது முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. ஆமாம் இல்லையா? முன்னாடினா 1 மாதம் 2 மாதம் முன்னாடியே, அல்லது காங்கிரஸ் வந்து திமுகவோட கூட்டணியை உறுதி செஞ்ச பிறகே அது வந்து முடிவாயிருச்சு. அப்படி இருக்கும்போது தனித்து போட்டின்னா நீங்கள் முன்னாடியே அறிவிச்சிருக்கணும். இப்போ சீமான் திருச்சியில் மாநாடு நடத்தி 234 வேட்பாளர்களையும் அறிவிச்சார் இல்லையா? அது மாதிரி விஜய் வந்து அறிவிச்சிருக்கணும். ஏன் அறிவிக்க முடியலை அப்படின்னு சொன்னால், ஒன்று வேட்பாளர் கிடைக்கல, ரெண்டாவது இவங்க எதுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னா, அதிமுக பிஜேபி மற்ற கட்சிகள்லாம் வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்கன்னா யாருக்கெல்லாம் அங்கே வந்து சீட்டு கிடைக்கலையோ அந்த சீட்டு கிடைக்காதவங்க நம்மளை தேடி வருவாங்க. அப்படி வெயிட்டான கேண்டிடேட்டு, செலவு பண்ணுறதுக்கான கேண்டிடேட் நமக்கு கிடைப்பாங்க. எப்படி புதுச்சேரியில் வந்து பிஜேபியில் இருந்து வேட்பாளர்கள் வந்து தாவேகாவுக்கு வந்து போட்டிட்டாங்களோ அது மாதிரி இங்கே நடக்குன்றதுக்காக அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து இல்லை, திமுகவே அறிவிச்சாச்சு, அதுக்கு பிறகு லாஸ்ட்டாக வந்து விஜய் அறிவிக்கிறதுக்கு காரணம் வேட்பாளர் பற்றாக்குறை. அடுத்தது இதை வந்து தாஜ் கோரமண்டல் அப்படின்ற 5 ஸ்டார் ஹோட்டலில் நுங்கம்பாக்கத்தில் அறிவிக்கிறாங்க. உலக வரலாற்றிலேயே எந்த கட்சியும் இந்தியாவில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்ததே இல்லை. எல்லா கட்சிகளும் தங்களை வந்து ஏழை பங்காளன் கட்சிக்குன்னு ஒரு பொய்க்காக வந்து அப்படி வந்து சொல்லிக்குவாங்க. ஒரு பொது இடத்துல, அலுவலகத்தில், அந்த மாதிரி கட்சியோட ஆஃபீஸில் இப்படி தான் அறிவிப்பாங்களே தவிர தாஜ் கோரமண்டலில் வந்து நீங்களும் நானும் உள்ளே போக முடியுமா? சாதாரண மனிதர்கள், மக்கள் அங்கே உள்ளவே போக முடியாது. இந்த ஹோட்டலில் வேட்பாளரில் வந்து அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கட்சி வந்து எவ்வளோ பெரிய, அதாவது என்ன, ஸ்டார் ஹோட்டல்லையே வாழக்கூடிய கட்சி. ஆவுன்னா அங்கே மாமல்லபுரத்தில் ஒரு ஷெரட்டன் ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டலில் கூட்டம் நடத்துறது. இப்போ வந்து தாஜ் கோரமண்டல் ஏற்கனவே அங்கதான் 27ஆம் தேதி 25ஆம் தேதி ஒரு 2 தடவை அங்க பிளான் பண்ணி ரத்து பண்ணிட்டாங்க. ரத்து பண்ணிட்டு அதுக்கு பிறகு இப்போ தாஜ் கோரமண்டலுக்கு வந்திருக்காங்க. என்ன ஒரு ஜோசியர் எதுவும் சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல, அந்த ஹோட்டல் சரியில்லை, இந்த ஹோட்டலுக்கு தான் வாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ 234 வேட்பாளர்கள் நாளைக்குள்ள வந்து அதிமுக இவங்களில் யாராவது வருவாங்களா, வந்தாங்கன்னா எல்லாத்தையும் போட்டு வந்து அறிவிச்சிடலாம் அப்படின்னு வந்து விஜய் நினைக்கிறாரு.
இப்போ போகிற போக்க வந்து பார்த்தா இந்த தேர்தலில் விஜய் வந்து ஒரு 10 தொகுதிக்காவது போய் பிரச்சாரம் பண்ணுவாரா, இல்லை சென்னையை மட்டும் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இதுவே போதும், எப்படி வந்து விநாயகர் வந்து அப்பா அம்மாவை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றி இருந்த மாதிரி சென்னையை சுற்றி வந்தால் தமிழ்நாட்டை சுற்றி இருந்த மாதிரி நினைக்க போகிறாருன்னு தெரில. ஒரு தேர்தலுக்கான ஒரு திட்டமிடல், அவசரமாக பண்ண வேண்டிய பணி, 214 தொகுதிகளுக்கும் பிரச்சாரம், பேச்சாளர்களை வந்து அனுப்புவது, கூட்டங்கள் நடத்துவது, தெருமுனை கூட்டங்கள் நடத்துவது, பூத் கமிட்டி அமைப்பது, இப்படி எந்த பணியையும் தமிழக வெற்றி கழகம் வந்து செய்யலை. அவங்க முழுக்க அவங்களுடைய பிளான் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு சென்ட்ரலைஸ்டு ப்ரொபகேண்டா. அதாவது தொகுதி வாரியாக, ஊர் வாரியாக, மாவட்ட வாரியாக எந்த கமிட்டியோ நபர்களோ வேலை செய்ய போகிறதில்ல. இங்கே விஜய் முகத்தை காமிச்சு அவர் பேசிட்டாரு, விசிலுக்கு ஓட்டு போடுங்க, விசிலு விஜய், இது ரெண்டையும் மட்டும் தமிழ்நாடு முழுக்க நம்ம பேசிக்கிட்டே இருந்தால் பூத்தில் வந்து ஆள் இல்லைன்னா கூட நம்ம மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்னு வந்து நம்புகிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவே அந்த கட்சிக்கு கொடுக்கும். இப்போ விஜய் வந்து பிரச்சாரத்திற்கு செல்வதற்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு தான் இந்த மாதிரி வந்து செய்கிறாங்கன்றீங்களா? இந்த மாதிரி ஒரு சதி கோட்பாடை முன் வச்சு அப்புறம் வீடியோ வெளியிட்டுக்கலாம்னு நினைக்கிறாங்களா? அது சோம்பேறித்தனம் இல்லைங்க, அவருடைய இயல்பு. அவர் வந்து மாதத்தில் சில நாட்கள் தான் வெளியே வருவார். காலையில் எந்திரிக்கிறதுனா 10 மணிக்கு மேலே தான் அவருக்கு நாள் ஆரம்பிக்கும், 6 மணிக்கு நாள் முடிஞ்சிடும். நீங்கள் மற்ற தலைவர்களுடைய, நான் பேசியிருக்கேன்ல, மற்ற தலைவர்கள் ரொட்டீன்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். ஆமாம், ஸ்டாலின்லாம் 10 மணி நேரம், ஸ்டாலின் எப்போ வாக்கிங் போவார், நேர்காணல் படுப்பார், அறிவாலயத்துக்கு எப்போ வருவார், வீட்டுக்கு எப்போ போவார், எப்போ சாப்பிடுவார். அதே போல் எடப்பாடி, மோடி, அமித்ஷா யாரை எடுத்தீங்கன்னாலும் அவங்களுடைய ரொட்டீனை வந்து சொல்ல முடியும். விஜய்க்கு வந்து ஒரு பத்திரிகையாளர்கிட்ட சவால் விடுவோம், அவருடைய ரொட்டீன் என்னன்னு எந்த பத்திரிகையாளராக சொல்ல முடியுமா? நக்கீரன் கோபாலோட சொல்ல முடியாது. அந்த அளவு வந்து அவருடைய ரொட்டீன் வந்து. ஏன் சொல்ல முடியாது? மீடியாவை பார்த்தா சொல்லாங்க, பட்னப்பாக்கத்திற்கு கிளம்பி விட்டார், பனையூருக்கு கிளம்பி விட்டார், ஃப்ளைட் ஏற போறாரு, அது அந்த நாட்களில் சொல்ல முடியும். ரொட்டீன்றது டெய்லி என்ன செய்றீங்க, டெய்லி என்ன செய்கிறீங்கன்றதை யாருமே வந்து சொல்ல முடியாது. அதை புலனாய்வு பண்ணியும் சொல்ல முடியாத அளவுக்கு 20 அடி கேட்டு போட்ட நீலாங்கரை வீட்டுக்குள்ளே அவர் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த பழைய ஜான் ஆரோக்கியசாமி லீக்கான ஆடியோவில் இருக்குல்ல, அதிலே ஒரு பாயிண்ட் சொல்லுவார், விஜய் வந்து ஒரு கல்ட்டை வந்து டைல்யூட் பண்ணக்கூடாது. என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், விஜயை நீங்கள் ரொம்ப சீப்பாக அதிகமாக வெளியே கொண்டு வந்து காமிச்சிட்டீங்க, பிரச்சாரம் பண்ணீங்கன்னா அந்த கல்ட் ஃபிகரினுடைய இது வந்து செல்வாக்கு குறைஞ்சிரும். அதனாலதான் வந்து வேலூரா தஞ்சாவூர்னு நினைக்கிறேன், நீங்க எனக்கு ஓட்டு ஜெயிக்க வச்சுட்டீங்கன்னா நான் அதுக்கப்புறம் கிராமமா வருவேன். அப்போ வந்து ரொம்ப அளவா தான் காமிக்கணும், அளவா தான் அவர் பேச வைக்கணும். அதை தாண்டி காமிச்சிட்டா இதாயிரும். இப்போ விஜயோட ஹேர் ஸ்டைல் இருக்கு, அவர் இந்த விக்கை எடுத்துட்டு ஒரிஜினல் ஹேர் ஸ்டைலில் காமிச்சான்னு வச்சுங்க, ஒரு 75% ரசிகர்கள் விஜய் வேடான்ட்டு போயிடுவாங்க. அது மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு சினிமாத்தனம் இருந்தால் தான் அந்த கல்ட் ஃபிகரை மெயின்டைன் பண்ண முடியும். அதனால் விஜய் வந்து அபூர்வமாக வெளியே வரணும், அபூர்வமாக கொஞ்சம் வந்து பேசணும். பேசுகிறது தீய சக்தி திமுக இது மட்டும், அது உள்ளுக்குள்ளே பாயிண்ட்டுக்குள்ளெல்லாம் போயிடக்கூடாது. எதனால தீய சக்தி, என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க, என்ன தப்பு இருக்குது, நான் என்ன செய்ய போகிறேன், அப்படி அதுக்குள்ளேலாம் போகக்கூடாது. ஒன் லைனில் வந்து முடிச்சிடணும். இப்படி வைத்திருந்தாலே நம்ம மக்கள் நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்றத அவங்க வந்து நம்புகிறாங்க. அப்படி நம்புறதுனால தான் விஜயை வந்து ரொம்ப கொஞ்சமாக வெளியே கூட்டிகிட்டு வராங்க. ஓகே, இப்போ விஜய்க்கு வேட்பாளர்கள் கிடைத்து விடுவார்களா? இப்போ நாளைக்கு வந்து நடக்க போகுது நிகழ்ச்சி, 234 தொகுதிக்கும் ஆள் போட்டுருவாங்களா, இல்லை வேட்புமனு தாக்கல்லாம் இருக்குது, அதெல்லாம் முறையாக பண்ணலாம், விஜய் மனுவே வந்து தப்பாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னும் பலர், இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய முன்னாள் செய்தி தொடர்பாளர் ஜெகதீஸ்வரன் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் போட்டியிடவே போகிறதில்லைங்க, எனக்கு கிடைச்ச தகவல் அப்படின்னு அறுதிட்டு சொல்கிறாரு. என்னதான் நடக்கும்? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க. இப்போ வேட்பாளராக போட்டியிடணும்னா அந்த ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணணும், அதற்குரிய ஆவணங்கள் கொடுக்கணும், முக்கியமாக சொத்து பிரமாண பத்திரம் கொடுக்கணுமே. ஆமாம், எல்லா ஃபார்ம்லையும் விஜய் கையெழுத்து போடணும்ல, கட்சி தலைவர் அப்படின்ற அடிப்படையில் கையெழுத்து போடணும். சொத்துல ஏதாவது விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த வேட்பாளர்கள் அதை எடுத்து வந்து கேஸ் போடுவாங்க. இப்படி எல்லாமே தாவேக்காவுக்கு வந்து புதுசு தான் சொன்னாங்க. ரெண்டாவது, பொதுவா கட்சிகள் வந்து 2 வேட்பாளரை வந்து போட்டு வைப்பாங்க, ஒரு டம்மியா மாற்று. ஆமா, ஒரு மாற்று, ஒரு ரிஜெக்ட் ஆனாலும் மாற்று வேட்பாளர் வந்து போட்டியிடணும்னு சொல்லி 2 பேர் போடுவாங்க. அது ஒன்று இருக்கு. அப்ப 234ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ப 468 வேட்பாளர்கள் வேணும் இல்லையா? அப்ப என்ன செய்யணும்னா, வர்றவங்க போறவங்க எல்லாம் பிடிச்சி வந்து போடணும். இதனால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஏடிஎம்கே டிஎம்கேல இருக்கக்கூடிய வெயிட்டான
வேட்பாளர்கள், மாவட்ட தளபதிகள் தாவேக்காவை வந்து லம்ப சீப்பான அமௌண்ட்டுக்கே விலைக்கு வாங்கிடலாம். அந்த வேட்பாளர்கள் ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி 1 கோடி வாங்கிக்க அல்லது 2 கோடி வாங்கி இல்லை ஒரு 10 லட்ச ரூபா வாங்கிக்கப்பா, வாங்கிட்டு ஒதுங்கிங்கப்பா அப்படின்னா அது வந்து முடிஞ்சிடும். அதுதான் விஜய் வந்து ஒரு கூட்டத்தில் கேட்பார், நீங்கள்லாம் கடைசி வரைக்கும் என் கூட ஒற்றுமையாக உறுதியாக இவங்க கூட வருவீங்கள்ல, நம்பலாம்ல, சத்தியமாக வருவீங்கள்ல, இருட்டில் பயத்தில் நடத்த போடுறேன் அப்படி கேட்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவருக்கே சந்தேகம் வந்துருச்சு. நம்ம வந்து என்னதான் நீங்கள் வந்து விஜயை நம்பலாம், ஆதவர்ஜனா நம்பலாம், சிடிஆரை வந்து நம்பலாம், கீழே போக போக மாவட்ட செயலாளர் வேட்பாளர்னு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் வந்து தியேட்டரில் வந்து பிளாக் டிக்கெட்டு விற்று அதில் வந்து கொஞ்சம் காசு பார்த்து அப்படி வந்தவங்க. அப்போ எலெக்ஷனில் அதை விட நமக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க திமுகவையோ அதிமுகவையோ மறைமுகமாக ஆதரிச்சுட்டு பிரச்சாரமே பண்ணாமல் ஒதுங்கி போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் விஜய் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டம்னு சொல்கிறது அந்த முதலமைச்சர் கோட்டையில் கொடியேற்றி நாற்காலியில் உட்காரணுன்றதுக்கு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் விறுவிறுக்க வேலை செய்யணும் அப்படின்றது விஜய்க்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி.